சிவசிவ திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கருணையே வடிவான திரிபுர சுந்தரி உடனமர் பசுபதீஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் அறந்தரு திருநாவுக்கரசு நாயனாருடைய குருவர்களினாலும் மீண்டும் உங்களை இறையருள் தேடி போவதில் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வெகு காலம் இடையில பல இன்னல்கள், பலவிதமான சூழ்நிலைகள், அதனால கொஞ்சம் வீடியோஸ்லாம் கம்மியா போடுற சூழ்நிலை ஏற்பட்டது. மீண்டும் அதெல்லாம் தொடர்ச்சியா நாங்க போடுறதுக்கு நிறைய ட்ரை பண்ண போறோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மாசி மாதம். மாசி மாதத்துல மிக 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 சிறப்பான ஒரு உற்சவம், சிவனோடு ஓரிரவு. அதுவே சிவராத்திரி. அந்த சிவராத்திரி உற்சவத்தை அது எப்படி, ஏன் வந்தது, அதுல நாம என்ன செய்யணும், அதை செய்யறதால என்ன பலன் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கிட்டத்தட்ட சிவராத்திரி அப்படின்றது மாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிரைக்கு முன்பாக வரக்கூடிய சதுர்த்தசி. அந்த சதுர்த்தசி திதியில சிவபெருமான் அவதாரம் செய்ததாக ஒரு புராணம் சொல்லு. அதை கொண்டுதான் நாம அதை சிவபெருமானுக்கே உரித்தான சிவராத்திரியா கொண்டாடும். அது மட்டும் இல்லாம இந்த மாசி அப்படின்றது கும்ப மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கும்ப மாதத்துல புனித நீராடுதலும் இறைவனை வழிபாடு செய்தலும் மிக மிக சிறப்பான ஒரு மாதமாக கருதப்படுது. இதுல மற்ற எல்லா நாட்களும் பார்த்தோம்னா நம்ம பகல் நேரங்கள்ல தான் விழா கொண்டாடுவோம். ஆனா இந்த சிவராத்திரி பெருவிழா மட்டும்தான் இரவு நேரத்துல விழா கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள். அதுலயும் 4 சாமங்களா இதை பிரிப்பாங்க, 4 வேளைகளா. இரவ அந்த முன்னிரவு, அடுத்து பின்னிரவு, நள்ளிரவு, அதிகாலை அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பொழுதுகள். அந்த 4 பொழுதுகளையுமே 4 விதமான பொருட்களால, விசேஷ திரவியங்களால 4 விதமான தெய்வங்கள் சிவபெருமான பூஜித்ததாக சொல்லப்படுது இந்த சிவபுராணம். இதுல முதலாவதா இருக்கக்கூடிய காலம் பார்வதி தேவியாக இருக்கக்கூடிய லோகமாதா, உலகத்துக்கெல்லாம் தாயா விளங்கக்கூடிய அந்த அன்னை சிவபெருமானை பூஜித்து தன்னுடைய சக்திகளை எல்லாம் மீண்டும் பெற்ற நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த முதல் காலம். அந்த முதல் காலத்துல வழிபாடு செய்யறவங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான பிணிகளும் நோய்களும் நீங்கிடும் அப்படின்னு சொல்லி புராணங்கள் குறிப்பிடுது. அதிலும் முதற்கால வேளையில அபிஷேகத்தை கண்ணார கண்டு, மகா தெய்வாராதனை கண்ணார கண்டு திருநீர் பிரசாதத்தை வாங்கி அந்த திருநீரை கொஞ்சம் நெத்திலையும் மீதிய வாயிலையும் போட்டு சாப்பிடும். இதுவே மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லி இதிகாசங்கள் சொல்றாங்க. அடுத்ததா 2வது காலம் மகாவிஷ்ணு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலதான் பெருமாளா இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் சிவபெருமானுக்கு பூஜை செய்த காலம். சிவபெருமானுடைய அதீத சக்திகள்ல அவர்கிட்ட இருந்த ஆயுதங்கள்ல சக்கராயுதமும் ஒண்ணு. அந்த சக்கராயுதத்தை சிவபெருமானுடைய திருவடிக்கு பூஜை செய்து மகாவிஷ்ணு பெற்ற காலம் இந்த 2வது காலம். இதான் லிங்கோத்பவ மூர்த்தின்னு சொல்லுவாங்க. எல்லா சிவன் கோயிலையும் பாத்தீங்கன்னா சிவன் சன்னதிக்கு பின்பக்கத்துல ஒரு அரலிங்கம் மாதிரி ஒரு வடிவம் இருக்கும். அதுல சிவபெருமானுடைய வடிவம் தலையில பாதி இல்லாம முழங்காலோட மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பக்கமும், ஒரு பக்கம் பிரம்மாவும் ஒரு பக்கம் சிவபெருமானும் இருக்கிற, அதாவது விஷ்ணுவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல இன்னும் சில கோயில்கள்ல பிரம்மா விஷ்ணுடைய வடிவங்கள் இல்லாம அந்த இடத்துல அன்னப்பறவையினுடைய வடிவமும் வராகம்னு சொல்லக்கூடிய பன்றியினுடைய வடிவமும் காணப்படும். இதனுடைய தாற்பயம் என்னன்னா, அடிமுடி காட்டாத அண்ணாமலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. சிவபெருமான் தன்னுடைய தலைமுடியையும் அடி பாதத்தையும் தேடிய பிரம்மனையும் விஷ்ணுவையும் தேட வச்ச அந்த வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை புராணம். அதுல தலைமுடிய போயிட்டு மேல பிரம்மா அன்னப்பறவையா பறந்து மேல போய் பார்க்கும்போது அவருடைய சிரசு முடி எங்க இருக்குன்னே தெரியலையா அவருக்கு. ஆனால் அவருடைய அரை ஜடா முடி மேல ஒரு தாழம்பூ சூட்டிட்டு இருந்தாராம் சுவாமி. அந்த தாழம்பு கிட்ட போய் பிரம்மா சொன்னாரா, நான் சிவபெருமானுடைய தலைமுடியை நான் பார்த்துட்டேன்னு நீ சொல்லணும், இது என்னுடைய கட்டளைன்னு சொல்லும்போது அவருடைய வேற வழி இல்லாமல் அந்த தாழம்பூவும் சிவபெருமான்கிட்ட, ஆமா அவர் உங்களுடைய தலைமுடியை பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி போய் சொல்லுது. அதன் காரணமாகவே
அந்த 2ஆம் காலத்துக்கு மட்டும்தான் தாழம்பூ சிவபெருமானுக்கு சாற்றக்கூடிய ஒரு பழக்கமும் உண்டு. அதுக்கப்புறம் எப்போதுமே சிவபெருமானுக்கு தாழம்பூ சாற்றுவதில்லை. அம்பாளுக்கு மட்டும்தான் தாழம்பூ சாற்ற வழக்கம். ஆனா பெருமாள் நேர்மையான முறையில மீண்டும் மீண்டும் கீழே தரையை தோண்டி, அதாவது பன்றியினுடைய கொம்புகளால அந்த கீழே மண்ணை நோண்டி அவருடைய பாதத்தை தேடும்போது சிவபெருமான் அவருடைய நேர்மையை நினைத்து அந்த பாத தரிசனத்தை காமிச்சாராம். காண்பித்த உடனே அந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணாரா, சிவபெருமானுடைய 2 பாதங்களையும் எடுத்து தன்னுடைய 2 கண்களையும் ஒத்திக்கிட்டாராம். ஒத்தி கொண்ட போது அந்த பாத சுவடு நெத்தியிலே ஒட்டிக்கிச்சான். அந்த 2 பாதங்களே இப்படி பார்த்தோன்னா அந்த வி ஷேப்ல தெரியும். அதுதான் பெருமாளுடைய திரு நெற்றியில் இருக்கக்கூடிய நாமமாக இப்போதும் வழிபாடு செய்யப்படுது. அந்த நாமம் என்னன்னு பார்த்தோன்னா சிவபெருமானுடைய திருவடி. அவருடைய பொற்பாதங்களை எடுத்து அவர் நெத்தியில சூட்டிக்கிட்டாராம். கண்ணுலையும் நெற்றிலையும் படுற மாதிரி இப்படி எடுத்து ஒத்திக்கிட்டாராம். அப்போ ஒத்திக்கும் போது அவருடைய பாதம் சுவடுபட்டதே, நடுவில் இருந்த கேப், இதோட சேர்த்துதான் 3 நாமங்களை அவருடைய நெற்றியில இன்னைக்கு காணப்படுது. அப்போ அவருடைய பூஜையில மகிழ்ந்து, அவருடைய தேடுதலால மகிழ்ந்து சிவபெருமான் மகாவிஷ்ணுவுக்கு தன்னுடைய அனுகிரகத்தை கொடுத்தாராம். அதன்படியாக தேடுதல், பொருட்களை தொலைச்சவங்க, மன நிம்மதியை தொலைச்சவங்க, இவங்க எல்லாம் 2வது காலத்துல வழிபாடு செய்யும் போது அவர்களுடைய நிம்மதி பலப்படும், மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அடுத்ததா 3வது காலம். 3வது காலம் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமான பூஜித்த காலம். அசுரர்களால தங்களுக்கு எந்தவித கஷ்டங்களும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவர்கள், அதாவது இந்திரன் தலைமையிலான தேவர்கள் கூட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்து பூஜித்த காலம் 3வது காலம். அதனால பதவி சார்ந்த, வேலை சார்ந்த எதிர்பார்ப்புகள் இருக்கவங்க அந்த 3வது காலத்துல சுவாமி தரிசனம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்ததாக இருக்கக்கூடியது 4வது காலம், அதிகாலை பொழுது. அந்த விடிய காலம் ஒரு 4 மணிக்கு அந்த பூஜை ஆகும். அந்த 4வது கால பூஜை ரிஷிகளும் முனிவர்களும் அசுரர்களும் சேர்ந்து செய்த பூஜை செய்த காலம். உலகத்துல தர்மம் அதர்மம் 2ம் சமமாயிருந்து பூஜித்த காலமாக இந்த 4வது காலம் சொல்லப்படுது. இந்த 4வது காலத்துல பூஜை செய்யும் போது, அந்த பூஜை தரிசனம் செய்யும் போது ஏற்படக்கூடிய வீணான சச்சரவுகள், குற்றங்கள், குறைகள், நம்மளை தேடி வர பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகிடும் அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது. இதன்படியாக 4 கால பூஜைகள் எல்லா சிவன் கோயிலையும் நடக்கும். நம்ம ஊர்லன்னு மட்டும் கிடையாது, பக்கத்துல இருக்க பெரிய கோயில்னு மட்டும் கிடையாது. எங்கெங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ பட்டி தொட்டி எல்லாம், அதுவும் கன்னியாகுமரி துவங்கி காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சிவாலயங்கள்லையும், இப்போ அந்நிய நாடாக இருக்கக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர்ல கூட, இன்னும் தாய்லாந்துல எல்லாம் கூட பெரிய பெரிய சிவாலயங்கள் இப்போ இருக்கு. அதுவும் இலங்கையிலையும் கூட பெரிய பெரிய சிவாலயங்கள் இருக்கு, பாடல் பெற்ற ஸ்தலங்களே இருக்கு. அது மாதிரி எல்லா சிவன் கோயில்களையும் இந்த 4 கால பூஜைகள் உண்டு. தங்களால் முடிஞ்ச வரைக்கும் அருகாமல் இருக்கக்கூடிய சிவபெருமான போய் அந்த சிவராத்திரி காலத்துல கண்விழித்து, எதுக்காக கண்விழிக்கணும்னாங்கன்னா 4 கால பூஜைகளையும் செய்வதற்காக பார்வதி தேவியும் விஷ்ணுவும் தேவர்களும் ரிஷிகளும் அசுரர்களும் எல்லாரும் சேர்ந்து பூஜிக்கக்கூடிய நேரம். என்ன, சகலவிதமான வேதங்களும் மந்திரங்களும் ஆகமங்களும் ஸ்லோகங்களும் எங்கு பார் வியாபிச்சிருக்குமா. ஏன்னா எல்லா கோவில்கள்லையும் அந்த நேரத்துல நடைபெற பூஜை நடந்துட்டனால அதனுடைய சக்தி ஆற்றல் எங்கும் பெருகி போயிருக்குமோ. அப்போ நம்ம கண்விழித்து அந்த பூஜைகளை காணும் போது, அந்த ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த சகல விதமான சக்திகளும் ஆற்றல்களும் நம்மளை சேரும் அப்படின்றது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு சிவராத்திரியில் ஒரு விஷயத்தை நாங்கள் வேண்டிக்கிட்டு சாமி கிட்ட கண்விழிச்சு அவருடைய திருவடியில் விண்ணப்பம் வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் அது கண்டிப்பாக நிறைவேறும். அப்பேற்பட்ட மகிமைக்குரிய அந்த சிவராத்திரி பெருவிழாவை எப்படி அனுஷ்டிக்கணும்னா 4 வேளை பூஜை. மாலை 7 மணிக்கு முதல் காலமாகும், 11 மணிக்கு 2வது காலமாகும், 1 மணிக்கு 3வது காலமாகும், 4 மணிக்கு 4வது காலமாகும். 4 சாமமா இந்த பூஜை நடக்கும். இதுல நம்மளால் முடிந்தது பாலோ தயிரோ மஞ்சள் பொடியோ அரிசி மாவு பொடியோ பழங்களோ இல்லைன்னா
சந்தனமோ பன்னீரோ இளநீரோ அபிஷேகத்துக்கு உண்டான பொருள் எந்த பொருள் நம்மளால முடியுமோ கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதுலயும் பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பால், தயிர், வெண்ணெய், நெய், மோர் உள்ளிட்ட கோமியம் உள்ளிட்ட பொருட்களை எல்லாம் கலந்து இந்த 2வது காலத்துல அபிஷேகம் ஆகும். ஏன்னா இதெல்லாம் மகாலட்சுமி ஸ்வரூபம். விஷ்ணு லட்சுமி ஸ்வரூபத்தை எல்லாம் சுவாமிக்கு பூஜித்த நேரம். அந்த நேரத்துல பூஜை பண்ணும்போது நம்மளுடைய கடன் தொல்லைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகிடணும் அப்படின்னு சொல்லி விஷ்ணு சிவபெருமான பூஜித்ததாக ஐதீகம். அதனால கடன் பிரச்சனை இருக்கிறவங்களாம் கூடுமான வரைக்கும் 2வது காலத்துல பாலும் தயிரும் வெண்ணெய் நெய் உள்ளிட்ட பொருளை வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க. குழந்தை பேர் இல்லாதவங்க 3வது காலத்துல பழங்களை தேனும் பழங்களையும் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. உடல் பிணி இருக்கிறவங்க, கஷ்டங்கள் இருக்கிறவங்க, அதாவது வியாதியினால கஷ்டங்கள் இருக்கிறவங்க முதல் காலத்துல பாலும் அரிசி மாவும் மஞ்சள் பொடியும் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம அபிஷேகத்துக்கு சுவாமிக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய ஊழ்வினைகளும் பிரச்சனைகளும் கண்டிப்பா நீங்கும். ஏன்னா கலியுக தெய்வமா இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன், உலகத்துக்கெல்லாம் படிகளக்கக்கூடிய தெய்வம். அந்த தெய்வத்துக்கு அன்றைய நாள்ல செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாம் அவரு மனசு மகிழ்ந்து நமக்கெல்லாம் தேவையான எல்லா நலன்களையும் சௌபாகியங்களையும் நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம கேட்காமலே கொடுப்பாராம். அப்பேற்பட்ட நம் தாயுமாய் தந்தையுமா இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரர் சிவராத்திரி தினத்துல போய் வழிபாடு செய்து அவருடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நல்ல ஒரு விஷயத்தோடு நம்ம சந்திக்கலாம். நன்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.